ராஜ்யத்தின் சுவிசேஷம் எபிசோட் 1. மத்தேயு 24 அதிகாரம் 3 பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். மத்தேயு 24 அதிகாரம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் உண்டான அடையாளங்களின் தொகுப்பு. அதிலே உலகத்தின் முடிவு எப்போது வரும் என்ற சீசர்களின் கேள்விக்கு நேரடியான பதிலாக மத்தேயு 24:14 இருக்கும். மத்தேயு 24 அதிகாரம் 14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். நான் ட்ரெய்லரில் கூறியிருந்தபடி இது புறஜாதிகளின் மத்தியில் நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு வசன வெளிப்பாட்டிற்கு பிறகுதான் இது புறஜாதிகள் மத்தியில் மட்டும் நடக்கப் போகும் நிகழ்வு அல்ல, சகல ஜாதிகள் இன்க்ளூடிங் ரட்சிக்கப்பட்டவர்கள் என எல்லாரிடத்திலும் நடக்கப் போகும் ஒரு அடையாளம் என வெளிப்படுத்தப்பட்டது. சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் என்பது ஒரு ராஜ்யத்தை பற்றியும் அந்த ராஜ்யத்தின் பல நல்ல செய்திகளை பற்றியும் கூறுவது. சரியா? இப்பொழுது இந்த மத்தேயு 24:14 படித்து பாருங்களேன். ராஜ்யத்தினுடைய இந்த நல்ல செய்தி பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். இந்த வசனத்தில் 2 தரப்பு மக்கள் செயல்படுகின்றனர். ஒன்று பிரசங்கிப்பவர்கள், இன்னொன்று பிரசங்கத்தை கேட்பவர்கள். பிரசங்கிப்பவர்களை தேவ பிள்ளைகள் அல்லது ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று எடுத்துக்கொண்டாலும், பிரசங்கத்தை கேட்பவர்களை புறஜாதிகள் அல்லது ரட்சிக்கப்படாதவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். சொல்லப்பட்ட இந்த அடையாளம் நிறைவேற வேண்டும் என்றால் முதலில் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ராஜ்யத்தின் நல்ல செய்திகள் தெரிந்திருக்க வேண்டும். பிறகு அவர்கள் அதை பிரசங்கிக்க வேண்டும். அதன் பிறகு அதை சகல ஜனங்களுக்கு கேட்க வேண்டும். அதன் பின்பே முடிவு வரும். எனவே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய நல்ல செய்திகளை ஆராய்ந்து அறிந்து கொள்ளப் போகிறோம். நீங்கள் தேவனை அறிகிற அறிவிலும் அவருடைய ராஜ்யத்தை அறிகிற அறிவிலும் விருத்தியடைய வேண்டும் என்று இயேசு வலியுறுத்தியிருக்கிறார். யோவான் 14 அதிகாரம் 3 மற்றும் 4 நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். அவர் சென்றுள்ள இடம் தேவனுடைய ராஜ்யம். நாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை சுவிசேஷமாக அறிவித்து கொண்டு வருகிறோம். அவர் எதற்காக பிறந்தார், எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார், எதற்காக உயிரோடு எழும்பினார் என்பதை குறித்து ஜனங்களுக்கு சுவிசேஷமாக அறிவித்து கொண்டு வருகிறோம். ஆனால் தேவராஜ்ய சுவிசேஷம் என்பது அதை பற்றினது அல்ல, அது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றினது. இயேசு கிறிஸ்துவும் இந்த தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையே பிரசங்கித்தார். ஆதிகால பரிசுத்தவான்களும் ஆதி திருச்சபையின் பரிசுத்தவான்களும் இந்த தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையே பிரசங்கித்துக் கொண்டு வந்தார்கள். அதை நான் ஒரு கால அட்டவணை மூலம் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன்.